May the Lord bless you. So today we are going to look into a renewed mind. இன்னைக்கு நாம் புதிதாக்கப்பட்ட மனது பார்க்க போகிறோம். It's a third and the final session that we are looking into a renewed mind. இன்னைக்கு மூன்றாவது கடைசியான பகுதி அந்த புதிதாக்கப்பட்ட மனம் குறித்து நாம் பார்க்க Now போகிறோம். what we did today is also a renewed mind. It's what we think and what we do, how we move forward in a renewed mind, in a renewed thought, in a renewed thinking. நாம் எப்படி அந்த புதிதாக்கப்பட்ட மனதுல எப்படி நாம் நகர்கிறோம், எப்படி புதிதாக நினைக்கிறோம், எப்படி புதிதாக பார்க்கிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Sometimes the things in this world put us down. சில நேரங்களில் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை கீழே போடுகிறதாக இருக்கும். Which might be the reality. அது யதார்த்தமாக இருக்கலாம். Which might be, if you say that in a winter season like this, cold or flu or being put down with all sort of sickness and illness is very common in world eyes. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரியாக இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வர்றது அது பொதுவானதாக இருக்கிறது. It's very common and it might be common in the eyes of people. அது ஜனங்களின் கண்களுக்கு அது பொதுவானதாக இருக்கிறது, உலகத்தில் அது பொதுவானதாக It இருக்கிறது. might be common for you as well. அது உங்களுக்கும் அது பொதுவானதாக இருக்கும். But what I'm saying is, ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் if the Lord என்றால், has a plan for you, தேவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால், He can take away every of these worldly common things that are there that tries to come against us, so that you are released for the Lord. தேவன் இந்த உலகத்தில் பொதுவான காரியங்களுக்கு உங்களுக்கு எதிராக வருகிற இந்த எல்லா பொதுவான காரியங்களையும் தேவன் எடுத்து போடுவார். அப்பொழுது நீங்கள் விடுதலையாக முடியும். But that's why He renews our mind. அதனால்தான் அவர் நம்முடைய மனதை புதிதாக்குகிறார் with His truth, அவருடைய சத்தியத்தினால். so that now with a renewed mind, இப்பொழுது நாம் புதிதாக்கப்பட்ட மனதோடு you will be able to now proclaim and think and walk according to His words. நீங்கள் இப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் அறிக்கையிட்டு அதன்படி நடக்க முடியும். When the disciples saw Jesus in the first chapter of Mark, it is written, when the people saw Jesus, when Jesus came to their town, அந்த மார்க் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை அந்த அவர்களுடைய பட்டணத்திற்கு இயேசு சென்ற பொழுது அந்த ஜனங்கள் அவர்களை பார்த்தார்கள். So you can see that immediately they all were ready. Something happened in them. They were like their thinking changed. The way they saw things, they changed. There were lots of people who were with sickness and illness there. அந்த இடத்துல பார்த்தோம்னா உடனடியாக காரியங்கள் மாறினது. அங்க நிறைய பேர் நோயோட வியாதியோட இருந்தார்கள். In verse 32, Mark chapter 1 and verse 32, if you read, மார்க் 1:32 படித்தீர்கள் என்றால், at evening when the sun had set, they brought to him all who were sick and those who were demon possessed. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And in verse 33 it says, and the whole city was gathered together at the door. 33வது வசனத்துல சொல்லப்படுகிறது, பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். So you can see some of the words that are being used there which are so powerful. It says they brought to him all who were sick, not one was left behind. அங்க அந்த வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்றால் அங்க சகல பிணியாளிகளையும் கொண்டு வந்தார்கள். Sometimes when we sit here we'll think, Lord, if it is your will for me, you do something in me. இங்கே நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், தேவனே உங்களுடைய சித்தமா இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் செய்யுங்க. That because we don't trust the word, we don't trust, so our will always come when we don't know or we are very very afraid or insecure to place our trust in this very one word. ஏனெனில் நமக்கு இந்த வார்த்தையில நம்பிக்கை இல்லை. நமக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை இல்லாத பொழுது, இந்த வார்த்தையில உள்ள அந்த பாதுகாப்பில நாம் நம்பிக்கை வைக்காத பொழுது நாம் அந்த சித்தத்துக்கு விடுவோம். We want to know what the answer is before we submit to the question. நம்ம நம்ம அந்த கேள்விக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே நமக்கு பதில் தெரிய வேண்டும். If we are sure that the Lord is going to heal all who are sick, then I will also submit. இப்பொழுது தேவன் சகல பிணியாளிகளையும் சொஸ்தமாக்குகிறார் என்றால் நான் ஒப்பு கொடுக்கிறேன். If he is surely going to heal my neighbor, then I will also submit. இப்பொழுது என்னுடைய பக்கத்துல உள்ளவரை அவர் நிச்சயமாக தேவன் சுகமளிக்க போகிறார் என்றால் நானும் ஒப்பு கொடுக்கிறேன். Like that only our neighbors all get healed and we don't get healed. அப்படிதான் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லா சுகமாயிடுறாங்க, நம்ம சுகமாகாம இருக்கும். Because we are so much this very thoughtful, logical Christians, very wise Christians.
நம்ம வந்து இந்த மாதிரியாக நம்ம ஒரு ரொம்ப ஞானியுள்ள கிறிஸ்தவர்கள், ஞானமுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம நம்ம ஒரு காரண காரியங்கள் எல்லாம் பார்க்கிற கிறிஸ்தவர்களாக நாம் We இருக்கிறோம். are a very safe Christian. நம்ம ஒரு பாதுகாப்பான கிறிஸ்தவர்கள். Whatever I say should happen, but I will never say anything. That's the thing. நான் என்னென்ன சொல்றேனோ அது நிச்சயம் நடக்கணும். ஆனா நான் எதையும் சொல்ல மாட்டேன். So here, how difficult sometimes is to place our trust in what the Lord is being doing in people's life. At evening, when sun had set, they brought to him all who were sick and those who were demon possessed. இங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த சாயங்கால வேளையில் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And the whole city was gathered together at the door. பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். Then 34, then he healed many who were sick with various diseases and cast out many demons, and he did not allow the demons to speak because they knew him. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. The Lord is going to heal you today. இன்றைக்கு தேவன் உங்களை சுகமளிக்க போகிறார். Now I'll say a demon would have spoken to you. Not me, okay, sorry. So the Lord is going to heal today. Once you say, what is the next voice you hear? You just think, okay? இன்றைக்கு தேவன் உங்களை சுகமளிக்க போகிறார். நீங்கள் அதை கேட்ட உடனே அடுத்த குரல் உங்களுக்கு என்ன கேட்க போகிறது நீங்க யோசிச்சு பாருங்க. Demon பேசிச்சா? பிசாசு உங்களோட பேசுனுச்சா? இல்லையா? So you're going to be healed today 100%? நோவா? That means நீங்க இன்னைக்கு 100% சுகமாக போறீங்க. No question came in your mind thinking that, do you think it is going to be? What is going to happen in God healing my this small thing, உங்களுக்கு வந்து உங்க மனசுல இந்த மாதிரியான கேள்வி வரலையா? இந்த ஒரு சின்ன காரியம் நான் என்ன இது சுகமாக போறேனா அப்படின்னு அந்த கேள்வி வரலையா உங்களுக்கு? Did you think that, see, if God would have healed, then he should have healed that person that day. This day my mother should have been healed that day. Like that and all didn't happen. Now, we might have thought, is demon speaking like that to you today? அப்படி என்றால் அந்த நாள்ல அவருக்கு வந்து சுகமா இருக்கணும், இல்ல இவருக்கு சுகமா இருக்கணும், இல்ல அம்மாவுக்கு சுகமா இருக்கணும். அப்படி எல்லாம் உங்கள்ட்ட வந்து பிசாசு வந்து பேசலையா? Leave alone what didn't happen that day, what happened the other day, what happened yesterday, everything leave. First, we need to learn to live in the truth of today. Because today is the day of salvation. Today is the day of your healing. Today is the day of your restoration. Today is the day of your renewal. நீங்க அந்த நாள்ல என்ன நடந்துச்சு, அப்ப என்ன நடந்துச்சு, அதையெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு சத்தியத்துல நீங்க நடங்க. இன்னைக்கு தான் ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது, இன்னைக்கு சொஸ்தமாகிற நாளாக இருக்கிறது, இன்னைக்கு குணமடைகிற நாளாக இருக்கிறது. இந்த நாள்ல நீங்க பாருங்க. So it is very important for us to renew our mind with what the Lord is saying. You need to give yourself for your mind to be renewed. The Lord renews your mind. You cannot renew your mind, but you need to give yourself up to it in faith. நீங்க உங்களுடைய மனம் புதிதாகிறதுக்கு தேவனிடத்துல தேவன் தான் உங்களுடைய மனத்தை புதிதாக்குகிறார், நீங்கள் அல்ல. நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Because the Lord to do something in your life, for the Lord Jesus to do a healing or a miracle or open doors in our life, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம், ஒரு சுகமாக்குகிறது, ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில he always also deals with your mind. He puts it in you, makes you ready, and then he guides you into it. அவர் உங்களுடைய மனதுடன் அதை முதலில் அவர் கையாளுகிறார், அதை உங்களிடத்தில் அவர் வைக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் அதை எப்படி உங்களுடைய மனதில் கையாளுகிறீர்கள் என்று பார்த்து அவர் அதை உங்களை வழி நடத்துகிறார் அதன்படி. Because the word of God plays such an important part, a catalyst, a very important part in initiating this renewal process in your mind, this renewal of your mind. It's very important, the word of God. இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய மனதை புதிதாக்குகிறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. See, oftentimes people think that if I memorize the scriptures and recite them, my mind will be renewed. பல நேரங்களில வந்து ஜனங்கள் இந்த மாதிரியாக நினைக்கிறார்கள், நான் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஒப்பித்தேன் என்றால் என்னுடைய மனம் புதிதாகிவிடும். It's a yes or no. I'll say is it right or wrong, yes or no? I will say it's a yes and a no. I'll explain.
இது வந்து ஆமா இல்லைங்கிறதுல இருக்கு. நம்ம அப்படி கேட்டோம்னா ஆமா நான் அதை விளக்கம் கொடுக்கிறேன் See, உங்களுக்கு. everything in our life is based on the Lord's very word, and the Lord's very word, spoken word, and the scripture. Everything that is in our life is based on His word. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனுடைய பேசின வார்த்தையிலையும் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. Every change, every transformation, everything that happen in our life is according to His word. நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றமும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சரி, எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறது. But you can also see that there are lots of people who can quote the word of God right from front to back, from back to front, but still don't have any idea about the life that is there in that word. இப்ப நிறைய பேரை பார்த்தோம்னா அவங்க தேவனுடைய வார்த்தைய மேற்கோள் காட்டுகிறார்கள். முன்னாடியில இருந்து பின்னாடி வரைக்கும், பின்னாடியில இருந்து முன்னாடி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை குறித்து ஒரு எண்ணமுமே கிடையாது. We might just be reciting the word of God thinking that that word will bring some renewal in me. நாம அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வந்து அப்படியே சொல்லுகிறோம். சொல்லும் பொழுது நாம் நினைக்கலாம் அந்த வார்த்தை வந்து நமக்குள்ளாக ஒரு புதிதாக்குகிறதை கொண்டு வருகிறது என்று. You know, when Jesus said these words, man does not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God, he actually lived that word. The life in that word was evident in that circumstance and situation when he was being tempted by the devil. இயேசு இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று அவர் அப்படியாக சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தையில அவர் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் அதை நாம் அடையாளமாக பார்க்க முடியும். He was in the middle of a temptation. He was in the middle of that 40 days where he was being tempted by the devil, and in the middle of that he is quoting an Old Testament scripture that man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. And he is now thinking that word. He is bringing the life out of that word in the middle of this temptation and opposing Satan. So can you see the life that is there in that word? இப்பொழுது அவர் வந்து அந்த சோதனைக்கு நடுவுல இருக்கிறாரு. 40 நாள் அவர் உபவாசத்துல இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் சாத்தான் வந்து அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தையின் சத்தியத்தை, அந்த வார்த்தையின் ஜீவனை அவர் பார்க்கிறார். அதில் உள்ள உண்மையை அவர் சொல்லுகிறார். Many people might just quote these verses many a times when difficult situation comes, but are we able to think and live like Jesus in that word? பல பேர் வந்து நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நாம் அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் மேற்கோள் காட்டுகிறோம். ஆனால் அந்த வார்த்தையின் ஜீவனுள்ள வார்த்தையின்படி நாம் வாழுகிறோமா? Are we able to think like Jesus? இயேசுவை போல நாம் நினைக்கிறோமா? Are we able to live the life out of that word like Jesus? இயேசுவை போல அந்த வார்த்தையின் ஜீவனுள்ள அந்த வார்த்தையின்படி வாழுகிறோமா? So that means just quoting and memorizing some words doesn't mean that you are bringing out the life out of that word. அப்படி என்றால் அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் மேற்கோள் காட்டுகிறதுனாலயோ இல்லை நாம் அதை மனப்பாடம் பண்ணுகிறதுனாலயோ அந்த வார்த்தையில் உள்ள ஜீவனை நாம் வெளியே கொண்டு வருகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. I am not against memorizing the word because I love people memorizing the word. I like to memorize the word. I like to memorize words when I am coming here. I like to memorize words so that it stays fresh in me. I can remember. It is yes, but that is not what I am trying to say now, you know. அப்படி என்றால் நான் வந்து வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவதற்கு எதிராக நான் ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவது எனக்கு பிடிக்கும். நான் எப்பொழுதும் மனப்பாடம் பண்ணிவிட்டு வர விரும்புவேன். ஆனால் அதை நான் இப்பொழுது சொல்லவில்லை. I have taken drastic methods to memorize God's word. You know, I have taken big sheet and written words in front of me so that when I get up, I see that words and get up so that I'll remember that word. I have done many things like that. நான் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவதற்கு எனக்கு முன்னாடி பெரிய பேப்பர்ல நான் அந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் எந்திரிக்கும் பொழுதே அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நான் அப்படியாக மனப்பாடம் பண்ண முடியும் என்றெல்லாம் நான் செய்திருக்கிறேன்.
when some problem or a crisis or a situation comes, sometimes maximum we are able to do is quote couple of verses. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, அதிகபட்சம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தேவனுடைய வார்த்தையை அப்படியே மேற்கோள் காட்டுவோம். But we may not be able to live out the life that is coming in that word. ஆனால் அந்த வார்த்தையில வருகிற அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தையில வருகிற ஜீவனை நம்மால வாழ முடியாமல் இருக்கலாம். You know, just like the verse that we read now, you know, when we are feeling sick or feeling a difficult situation or like down with very bad disease and illness, you know, நாம் வந்து இந்த நாம இப்ப படிச்ச வார்த்தையின்படி நமக்கு வந்து ரொம்ப நம்ம நோயா இருக்கிறோம், ரொம்ப வந்து நோயினால அவஸ்தைப்படுகிறோம் என்றால், then we read this verse. At the evening, when the sun had set, they brought to him all who were sick and those who were demon possessed, and then he healed many who were sick with various diseases. We might recite that word, quote that word. Sometimes maximum we'll only do that. We can do only that maximum sometimes. நாம உடனே இந்த வார்த்தையை படிப்போம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று நாம் அதிகபட்சம் செய்வதெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம வந்து படிப்போம், இல்ல அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு மேற்கோள் காட்டுவோம். Can we bring the life that is out of that verse? அந்த வசனத்துல இருக்கிற அந்த வார்த்தையில உள்ள ஜீவனை நாம் வெளியே கொண்டு வருகிறோமா? When Jesus spoke to his disciples after doing this great miracle of feeding the 5,000 in John chapter 6 and verse 63, யோவான் 6:63 இயேசு சொன்னார், அந்த 5000 பேருக்கு அவர் உணவளித்ததுக்கு பிறகு அந்த சீஷர்களிடம் சொல்கிறார், it is the spirit who gives life, the flesh profits nothing. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. The words that I speak to you are spirit and they are life. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Amen. Amen. He's saying about a word, he's saying the words that I am speaking to you is spirit and is life. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய வசனத்தை குறித்து, நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வசனமானது அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று. Do you know that the very words that we read is spirit and they are life? உங்களுக்கு தெரியுமா, நான் படிக்கிற இந்த ஒவ்வொரு வசனமும் அதில் ஆவியும் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது என்று. So when we say this verse or when we meditate this verse, might be in a difficult situation, problem or crisis, are you able to think? Are you able to analyze? Are you able to perceive that this is spirit-filled, life-filled words? நமக்கு ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு நமக்கு ஒரு துன்பமாக இருக்கும் பொழுது நாம் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனமும் அதில் வந்து ஆவி நிறைந்த வசனமாக இருக்கிறது, ஜீவன் நிறைந்த வசனமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறதா? The reading of the scripture is very important. வேதத்தை படிப்பது மிகவும் முக்கியமானது. But it can only be effective ஆனால் அது எப்ப பயனுள்ளதாக இருக்கும் என்றால், if it is taking us to the mind of the person who wrote. அது யாரு எழுதினார்களோ அவர்களுடைய அந்த மனதின்படி நாம் அதை எடுக்கும் பொழுதுதான், மனதுக்கு எடுத்துட்டு சென்றாதான், if it takes us to the mind of the person who wrote the book. நம்ம அந்த எழுதினவருடைய அந்த மனதுக்கு நாம் எடுத்து சென்றால்தான். If we are reading the scripture and if that scripture we are not reading with the interest of now reaching the mind of the person who wrote that scripture, then I don't think that scripture can be effective in our life. நாம் தேவனுடைய அந்த வேத வாக்கியங்களை நாம் எடுக்கும் பொழுது, அந்த வேத வாக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது, அந்த எழுதினவருடைய நாம் மனதுக்கு அதை எடுத்து செல்லவில்லை என்றால் அதிலிருந்து நாம் எந்த பயனையும் பார்க்க முடியாது. If we are not interested in reaching the mind of the person who wrote the scripture while you are reading the scripture, that scripture won't be effective for you. இப்போ உங்களுக்கு அந்த வேத வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வேத வார்த்தையை எழுதினவருடைய மனதின்படி நீங்கள் அதை ஆராய வேண்டும், அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால் அந்த வேத வார்த்தையில் ஒரு பயனும் இருக்காது. Jesus is very much dealing with this with the Pharisees and the Sadducees. இயேசு கிறிஸ்து இது வந்து அவர் பரிசேயர்களுடையும் சதுசேயர்களுடையும் அவர் இதை மிகவும் அதிகமாக கையாளுகிறார். In John chapter 5, யோவான் 5, in John chapter 5 you can see, if you turn with me to verse 39 and 40.
39:40. Now he is seeing a pattern with how the Pharisees and the Sadducees are reading the scriptures. அவர் இங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவர்கள் அந்த வேத வாக்கியங்களை படிக்கிறார்கள் என்பதை பார்த்தார். He is saying in verse 39, you search the scriptures, for in them you think you have eternal life. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. You search the scriptures, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், and for in them you think you have eternal life. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. How many of you, I'm just putting a question, I'm not saying anything. How many of you are reading the scripture thinking that there is eternal life in the scripture you are reading? எத்தனை பேர் நீங்கள் வேத வாக்கியங்களை படிக்கிறீர்கள், அந்த படிக்கிற அந்த வாக்கியத்துல நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள்? That's how the Pharisees is saying to them, you search the scriptures. அவர் அதுதான் பரிசேயர்களிடம் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். For in them you think you have eternal life. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. And then he is saying the truth. He is saying that, and these are they which testify of me. அதற்கு பிறகு அவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. See, you are searching the scripture thinking that there is eternal life in the scripture. Yes, the very scripture that you are searching is testifying about me only, Jesus is saying. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அந்த வேத வாக்கியங்களில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், இந்த வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வாக்கியங்கள் என்று சொல்கிறார். So he is saying, yes, you are reading the scripture thinking that there is eternal life in the scripture. Yes, the very scripture that you are reading is testifying of me, Jesus. அவர் சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அந்த வேத வாக்கியங்களில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், அதே வேத வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. But in verse 40 he is saying, 40 அவர் சொல்லுகிறார், but you are not willing to come to me that you may have life. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. You want to read the scripture thinking that there is eternal life in the scripture, even though that scripture is testifying about me only. அந்த வேத வாக்கியங்கள் என்னை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறதாக இருந்தாலும் அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த வேத வாக்கியங்களில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். You think there is eternal life and that very word is testifying about me only. அந்த வார்த்தை என்னை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறது. But in verse 40 he is saying, but you are not willing to come to me, for in me is that life. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. We might be very much interested in getting things by reading scripture and praying, but that doesn't mean you are willing to come to Jesus. நமக்கு வேத வாக்கியங்களை படிக்கிறதுலயும் that may not always mean that you are willing to come to Jesus. நமக்கு நமக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் வேத வாக்கியங்களை படிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் நாம் செய்கிறோம். அப்படி என்றால் நாம் இயேசுவிடத்தில் வருகிறோம் என்று அல்ல. Sometimes we just want our things to be done, that's all. சில நேரங்களில் நமக்கு நம்மளுடைய காரியங்கள் நடக்க வேண்டும், அவ்வளவுதான். We want to read and search the scripture not with a desire and a heart to know the mind of the one who wrote the scripture. நமக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கவும் அதை படிக்கவும் நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த வாக்கியங்களை எழுதினவருடைய மனதை நாம் பார்க்க விரும்பவில்லை. Now I'll put it the other way around. நான் மாற்றி சொல்கிறேன். The one who is very eager to read or search the scripture to meditate on God's word, யார் ஒருவர் தேவனுடைய வேத வாக்கியங்களை மிகவும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்கவும் தேவனுடைய வாக்கியங்களை தியானம் பண்ணவும் விரும்புகிறார்களோ, need to be really eager to come to him about whom the scripture is testifying, that is Jesus. Yes, நாம் நிச்சயமாக அவர் யார், அந்த இயேசுவை குறித்து தான் அந்த வார்த்தைகள் சாட்சி கொடுக்கிறது. அவரை குறித்து நாம் ஆராய்ந்து அவரிடத்தில் வருவதற்கு நாம் மனது வேண்டும். When you are going to meditate on the scripture, your first heartbeat should be, I want to know the mind of the one who wrote the scripture for me.
நாம் தேவனுடைய வாக்கியங்களை நாம் தியானம் செய்யும் பொழுது முதலாவதாக நாம் நினைக்க வேண்டும், எனக்கு இந்த வேத வாக்கியங்களை எழுதினவருடைய மனதை நாம் பார்க்க வேண்டும், தெரிய வேண்டும் என்று நாம் செய்ய வேண்டும். willing to come to Jesus, இயேசுவின் இடத்தில் வருவதற்கு விருப்பம் வேண்டும், to start thinking like him, அவரை போல நினைப்பதற்கு, to start planning like him, அவரை போல திட்டம் போடுவதற்கு, to start seeing like him, அவரை போல பார்ப்பதற்கு. then you will see that this very scripture which testifies about Jesus will start connecting to your life. அப்பொழுது இந்த வேத வாக்கியங்கள், இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வாக்கியங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். Amen. 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 Now let our eyes be renewed, let our mind be renewed when we meditate the word of God. நாம் இப்பொழுது தேவனுடைய வசனங்களை தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கண்கள் புதிதாக்கப்பட வேண்டும், நம்மளுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். See, when we actually want to know the mind of Christ, who is giving us this living spirit filled words, இந்த ஜீவனுள்ள ஆவியுள்ள வார்த்தைகளை கொடுக்கிற இயேசுவை அறிய மனம் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால், then the renewal process, you are giving approval to the Holy Spirit to start the renewal process of your mind. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் உங்களுடைய மனதில் அந்த புதுப்பிக்கப்பட வேண்டிய செயல் ஆரம்பிப்பதற்கு. The very classic verse that we read for the past 3 weeks is Romans chapter 12 verse 1 and 2. நாம் கடந்த 3 வாரங்களாக படித்தது ரோமர் 12 1 2. And here you can see, you can read it once again and I'll see. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். And verse 2, and do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். So here he says one thing, do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And but be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Here he says that by the renewing of your mind you are being transformed. இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுகிறீர்கள். You can see that this word transformed, this transformation, this one word is in English is transformed, but it has a Greek word which is the original meaning. இந்த மறுரூபமாகுங்கள் என்கிற இந்த வார்த்தை அந்த கிரேக்க பாஷையில அதனுடைய உண்மையான அர்த்தம் இருக்கிறது. How many of you have heard of a process in living organisms about something called metamorphosis? Have you heard? Everyone, most of them would have biology, everything you would have heard here and there. You can the life cycle of butterfly, life cycle of insect or something like that. If it says a cycle called metamorphosis. இப்பொழுது நாம் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த பட்டர்ஃப்ளையோட அதனுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அந்த எப்படி அது வருகிறது, எப்படி பிறக்கிறது என்றெல்லாம் அதை குறித்து. So you can see that there is a remarkable transformation from one stage of immaturity to a maturity, and then from another stage of maturity to more maturity, and that cycles might be going on 2 or 3 or 4 whatever cycles. அதுல நம்ம பார்க்கிறோம், அது அதுல ஒவ்வொரு மாற்றமாக வருகிறது. முதலில் அது முதிர்ச்சி அடையாததுல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது முதிர்ச்சி அடைகிறது, அந்த மாதிரியாக வருகிறது ஒரு சுற்று. So this transformed word, if you directly go and search in one of your Greek or English Greek dictionary or whatever it is, in a Bible English Greek, you can go and see it is this word called metamorpho.
அது நீங்க வந்து கிரேக்க பாஷையில நீங்க உங்களுடைய டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கிரேக்க பாஷையில அந்த மெட்டமார்போ அதுக்கு That தமிழ்ல means in உருமாற்றம். Greek, if you read, but be metamorpho, this word is going to come. Transformed, metamorpho. That means it is a very God appointed transformation that is happening in you. இது நீங்க இந்த மாதிரியாக நீங்கள் படித்து உருமாற்றம் உங்களுக்குள்ள வருகிறது என்று அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மறுரூபம் உருமாற்றம் உங்களுக்குள்ளாக வருகிறது. Our mind is being renewed like Christ. நம்மளுடைய மனது கிறிஸ்துவின் மனதை போல மாறுகிறது. Our mind is being transformed like Christ, and it is a work of the Holy Spirit. நம்மளுடைய மனது கிறிஸ்துவனுடைய மனதை போல மறுரூபமாகிறோம். அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. And then the same thing is being used in one of the very much very liked incident by the disciples and everyone. You can see when Jesus along with Peter, James and John went to the Mount of Transfiguration. You know, they went up the mount and they were all there in Matthew chapter 17. மத்தேயு 17ல நீங்க பார்க்கலாம் அந்த மறுரூபமாகிறது இயேசு அவர் பேதுரு யோவான் யாக்கோபு அவர்களோட அவர் அந்த மலையில அவர்கள் in Matthew chapter 17 verse 1 and 2 if you read. மத்தேயு 17 1 2 நீங்கள் படித்தீர்கள். Now after 6 days Jesus took Peter, James and John his brother, led them up on a high mountain by themselves. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் and he was transfigured before them. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். And if you read it, this very word is and he was metamorpho. Jesus was transfigured in front of all the disciples. அந்த வார்த்தை கிரேக்க பாஷையில அந்த மெட்டமார்போ என்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். And how he was transfigured, he says, his face shone like the sun and his clothes became as white as the light. எப்படி மறுரூபமானார் அங்கே சொல்லப்படுகிறது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. This is how the renewal of your mind is also. It is a divine act. It is a work of the Holy Spirit on your mind. Now, just like how Jesus' face shone radiant and his clothes were like as white, bright, the same way your mind is being transformed. Your mind is being renewed so that now you will start seeing like how the Lord sees. இது முற்றும் முழுவதுமாக தேவனுடைய செயலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாகும் பொழுது அவருடைய முகமானது பிரகாசித்தது அவருடைய ஆடையானது வெண்மையானதோ அதே போல உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது உங்களுடைய மனம் மறுரூபமாகும் பொழுது அதே போல நீங்களும் கிறிஸ்துவை போல மாறுவீர்கள். His face shone like sun. Your mind is transformed like a bright light of God that now sees like your very Savior Jesus. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. உங்களுடைய மனதானது அந்த மகா வெளிச்சமான தேவனுடைய அந்த வெளிச்சமாக மாறும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்கள். See, till the Holy Spirit came upon the disciples on the day of Pentecost, till that time the disciples were all like in a very, whenever they were with Jesus, they wanted to bring fire down from heaven to earth. If anyone spoke about Jesus, they wanted them to be pushed aside. They didn't want little children to come near Jesus. They didn't want anyone to come and touch Jesus. That was their attitude, you know. That was how. And we can understand. They are all Jesus' disciples. Power and authority. They're protecting Jesus. Good. இந்த சீஷர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவர் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் மேலிருந்து அப்படியே அக்னியை கீழே இறக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் யாரு வந்தாலும் அவர்களே புறம்பே தள்ளி விடுவார்கள். பிள்ளைகளை கூட வரவிட மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இயேசுடைய சீஷர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இயேசுவை அப்படியே பாதுகாத்துக் கொண்டார்கள். They were like, they should come. I don't know. They would have they were all this, I think, this orderly people, I think.
You should now come and stand in line. You should come and sit like this. Don't turn without coming and asking me. Don't even go and see Jesus. Don't even go and touch him. Everything. I think they were this karyastamari, like order keepers, on behalf of Jesus. Even though Jesus didn't give them that task, I think they were like that. So their mentality was like that. They were trying to do everything for Jesus, for organizing everything. But you know what? Their mind was their mind, as is what a human mind was. அவர்கள் எப்பொழுதும் இயேசுவிடம் யாராவது வந்து பார்க்க வரேன்னு சொன்னா கூட அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஓ இந்த மாதிரி நீங்க முதல்ல வரணும், நீங்க இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் போகணும், இயேசுவை போய் இப்படிதான் பார்க்கணும் என்றெல்லாம் அவர்கள் வந்து செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து இயேசு அவர்களுடைய மனது அந்த மாதிரியாக மறுரூபமாகவில்லை. Now, everything suddenly changed, however. I don't know how. When the day of Pentecost, they were all gathered together in one place. Jesus had promised them that he's going to send the Holy Spirit. Holy Spirit fell upon them. ஆனால் எல்லாமே ஒரு நாள்ல மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் காத்திருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம் சொன்னார், நீங்கள் உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவார் என்று. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். And from there onwards, you can see that not only in their preaching, not only in the way they saw Jesus, but the way they saw everything that was surrounding, the way they saw people, the way they saw how God can impact their life, the way they saw what God can do in this city, what God can do in this person who's sitting in front of this beautiful gate, lame person, cannot do, beggar, don't have anything, cannot walk, what God can do in his life, everything changed. ஆனால் அந்த நாள்ல அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வரும் பொழுது அந்த நாள்ல எல்லாமே மாறினது. அவர்கள் பார்க்கிறது கூட, அவர்கள் அந்த பிரசங்கம் பண்ணுகிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு மற்ற ஜனங்களை பார்க்கிறதும் கூட, அவர்கள் எப்படி அவர்களை தேவன் மாற்ற முடியும், எப்படி அந்த அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருக்கிற முடவனை எப்படி அவர்கள் குணமாக்க முடியும் என்றெல்லாம் தேவனை போல அவர்கள் பார்த்தார்கள். Even they saw themselves of how God saw them. அவர்களையுமே அவர்கள் தேவன் எப்படி அவர்களை பார்த்தார்களோ அதே போல பார்த்தார்கள். The disciples stood up, Peter stood up, everyone stood up and started preaching Christ, just like how Jesus himself saw Peter. எப்படி இயேசு பேதுருவை பார்த்தாரோ அதே போல பேதுரு எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். Now, when your mind is renewed, you will also see how Lord sees you also. உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும் பொழுது நீங்கள் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றும் நீங்கள் உங்களை பார்ப்பீர்கள். Sometimes we feel so humble and like thinking like showing ourselves as someone who is like nothing. I know we are nothing. I'm not saying we are something, but we sometimes put this humble thing of like, nothing, I am nothing. But one reason also might be that you are also not seeing yourself with the renewed mind of Christ of who you are. That is also a problem. That is what I'm saying now. நம்ம பல நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப தாழ்மையா நான் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரியாக நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒன்றும் இல்லைதான், ஆனால் நம்ம நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரியாக நினைக்கிறோம். ஏனென்றால் நம்ம இயேசு நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நாம் நம்மை பார்க்கவில்லை. No, how can I go and do this? How can I go and pray for this person? How can I go and explain 5 minutes about Christ to this person? How can I do that? I am not that great. If you thought you are that great, I would really be afraid to go and send you to go and speak to someone. நீங்க அவங்களை கொன்னுட்டு தான் வருவீங்க. நம்ம வந்து நான் எப்படி போய் இவங்கள்ட்ட பேச முடியும், எப்படி 5 நிமிஷத்துக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல முடியும், நான் வந்து எப்படி இவங்கள்ட்ட இதை பேச முடியும் என்றெல்லாம், நான் வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு நீங்க வந்து உங்களை பெரிய ஆளுன்னு நினைச்சீங்கன்னா I'm afraid to send you to others also. You will go and kill them and come. அப்பா அது மட்டும் கரெக்டா சொல்லிட்டாங்க பாத்துங்க. But you can see that Peter was uneducated. He didn't know anything. A fisherman, when he went to the people and spoke, when they prayed, when they spoke about Christ, people all marveled. People all saw. Is he the one who was with Jesus? Is he that fisherman? Yes, now I see. Now you can see how his mind was renewed. His mind was renewed like Christ, and the people were able to see that. And he was able to see
everything, himself, everyone around, of how God sees them. பேதுருவை பார்த்தோம் என்றால் அவர் ஒரு படிக்காதவர், அவர் மீன் பிடிக்கிறவர். ஆனா அந்த நாள்ல அவர் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்களே, ஓ இவரா மீன் பிடிக்கிற பேதுருவா இவரா இவ்வளவு பேசுகிறாரு என்று அவருடைய மனம் புதிதானதினாலே அவரையும் யார் என்று பார்க்கிறார், சுற்றியுள்ள ஜனங்களையும் அவர் யார் என்று பார்க்கிறார். So the Holy Spirit wants to renew each and every one of our minds like the mind of Christ. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய மனதையும் அவர் மாற்ற விரும்புகிறார், கிறிஸ்துவின் மனதை போல. But our Holy Spirit, the very person of Christ, has one small way of dealing with things, okay, that we need to submit to. பரிசுத்த ஆவியானவர் அந்த நபர் அந்த ஒரு சின்ன காரியம் இருக்கிறது, அதோடு கையாளுவதற்கு நாம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். He first impacts us, teaches us, be with us, to now bring that willingness in us to be renewed in our mind. He wants to bring that willingness in us, and when we are willing, he wants to come with us, work with us, and renew our mind. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், நமக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதன் மூலமாக நமக்கு விருப்பம், நம்மளுடைய மனது புதிதாகிறதுக்கு நமக்கு வாஞ்சை வேண்டும், நமக்கு விருப்பம் வேண்டும். நாம் அந்த விருப்பப்பட்டு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். Many of them are not willing for their minds to be renewed. பல பேரு அவர்களுடைய மனது புதிதாவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. We might be wanting many other things that the Lord wants to do in our life, but might be for the Lord to renew your mind like the mind of Christ may not be a very big desire or willingness in you. Might be one of the reasons. I'm just giving all possibilities so that we can make a decision. நமக்கு தேவன் நம்ம இடத்துல என்ன செய்ய விரும்புகிறாரோ நாம் அதை செய்ய வேண்டும் என்று நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நாம் கிறிஸ்துவை போல நாம் மனம் மாற வேண்டும் என்று நாம் விருப்பம் இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம். Because willing for our mind to be renewed is not an easy thing. ஏனெனில் நம்மளுடைய மனது மறுரூபமாவதற்கு நாம் விருப்பப்படுவது மிகவும் அது சுலபமான காரியம் அல்ல. Because many a times we think that others are wrong, so they need to be renewed. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அவர்கள் தவறு, அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். Many times we think the situation or circumstance that we are in is wrong, so that needs to be renewed. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நாம் இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற காரியம் அது தவறாக இருக்கிறது, அது மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். Oh, whatever situation this time that I am going through is wrong, so that needs to be renewed. கடந்து செல்கிற இந்த சமயம் எல்லாம் தவறு, அது மாற வேண்டும். So we are actually fixed our mind into everything else to be renewed, rather than submitting ourselves and saying that I need to be renewed. நம்ம சுற்றியுள்ள எல்லா காரியங்களையும் மாற வேண்டும் என்று நாம் நம்மளுடைய மனதை அது அப்படியே மனதில் வைக்கிறோம். ஆனால் நான் மாற வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக the problem is the mind. இப்ப பிரச்சனை என்னன்னா மனது. The Lord wants to renew our mind. தேவன் நம்மளுடைய மனதை புதிதாக்க விரும்புகிறார். Only like the mind of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மனதை போல. And the Holy Spirit wants to bring this willingness in you. பரிசுத்த ஆவியானவர் இந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். Many of them thinks that the Holy Spirit is a controller of our life. பல பேர் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவர் என்று. No, he is the one who is the main seat driver, who's now going to guide us, control our life, take us everywhere according to what God wants to do in our life. அவர்தான் இப்ப அந்த பிரதான அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு இப்ப தேவன் எந்த மாதிரி எல்லாம் நாம இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மாதிரியாக நம்மளை ஓட்டி கொண்டு போக போகிறார் என்று நினைக்கிறோம். How easy life. Holy Spirit driver is there, driver seat controlling everything. We don't need to think anything. We can sit in the side, have popcorn, have whatever good things that we have, Christmas pudding and everything, jingle bell, put some earphones and all inside, listen to whatever we want, and jolly sit there. And suddenly a bell will ring, ting ting,
your destination has come means thank you Lord and we can just get down and go. It's not like that at all, you know. Yeah. இது எவ்வளவு சுலபமாக இருக்கும். இப்ப டிரைவர் சீட்ல அவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம ஹாயா நல்லா உட்கார்ந்துகிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம காதுல வந்து இயர்போனை போட்டுக்கிட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா நம்ம பாடு போகலாம். அந்த ஒரு இடம் வந்த உடனே டக் டக்குன்னு டிங் டிங்னு பெல் அடிக்கும். உடனே அந்த இடத்துல வந்து உங்களுடைய சேருமிடம் வந்து விட்டது இறங்கலாம் என்று. ஆனா அப்படி இல்ல. Destination first degree, second degree, first job, second job, promotion, these are all ting tings, you know. இது வந்து முதல்ல வந்து நம்மளுடைய இது எல்லாம் என்னன்னா முதல்ல வந்து உங்களுடைய முதல் பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் அடுத்த டிகிரி, அதுக்கப்புறம் வேலை, ரெண்டாவது வேலை, இதெல்லாம் தான் ஒவ்வொரு டிங் டிங்கா இருக்கிறது. I'm just saying it in a funny way, you know, so that we all don't sleep, okay? So நாமெல்லாம் தூங்காம இருக்கிறதுக்காக நான் வந்து இத ஒரு சிரிக்கிற மாதிரி சொல்றேன். But you know what is the name given to the Holy Spirit? By Jesus. இயேசு கிறிஸ்துவால பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்த பேர் என்ன? Helper. உதவி செய்கிறவர். Is it boss? No, helper. I am sending another helper. அவர் நான் உங்களுக்கு இன்னொரு உதவியாளரை அனுப்புகிறேன். Who's main? யார் இப்பொழுது பிரதானமாக இருக்கிறது? In your household, helper is the main. உங்களுடைய வீட்ல எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறவரா ஒரு முதலாவது? I am the main and I have the helper, the greatest helper. நான் தான் முதலாவதாக இருக்கிறேன், எனக்கு பெரிய உதவியாளர் இருக்கிறார். I am in the driver's seat and I have the helper just sitting beside me, guiding me into the right ways that the Lord wants me to go, so that I need to hear, I need to now accept it, and I need to move my hand. நான் தான் இப்பொழுது டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்கிறவர் உதவியாளர் என் பக்கத்துல எனக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரு இப்ப என்னைய அவரு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் கேட்கணும், நான் என்னுடைய கைகளை அசைக்கணும், நான் அவர் சொல்ற இடத்துக்கு நான் போகணும். Now another name given to the Holy Spirit by Jesus. இயேசு கிறிஸ்துவால இன்னொரு பேரு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டது. Counselor. ஆலோசனை சொல்லுகிறவர். For you, is your counselor your main? உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரா முதலாவதாக இருக்கிறார். You are main and the counselor is the one who helps you out and gives you direction and guide you. நீங்க தான் பிரதானமா இருக்கிறீங்க, ஆனா அந்த ஆலோசனை சொல்லுகிறவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். And then you make the decision. அதற்கு பிறகு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்கள். And yours is the willingness. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும். Now another name given to the Holy Spirit is advocate. இன்னொரு பேரு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டது, அது ஆலோசனை. Advocate. ஆலோசனைக்கர்த்தா. So advocate is the one who fights on your behalf. அந்த ஆலோசனை சொல்லுகிறவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். You are the main. நீங்க தான் முதல் பிரதானம். He sees you, he takes from you, he fights for you and you move forward. அவர் உங்களை பார்க்கிறார், உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார், உங்களுக்காக போராடுகிறார், நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். This is Holy Spirit in your life. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். You are the main. நீங்க தான் முதலாவதாக இருக்கிறீர்கள். The willingness of your mind to be renewed is to come from you. மனம் புதிதாக வேண்டியது, அந்த விருப்பம் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். The Holy Spirit will put it in your heart, put it in your mind, but he wants you to have that willingness according to your desire, your passion. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதுல போடுவாரு, உங்களுடைய இருதயத்துல போடுவாரு, ஆனால் உங்களுடைய வாஞ்சையின்படி, உங்களுடைய ஆசையின்படி அந்த விருப்பம் உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். And once you express the willingness for your mind to be renewed like the mind of Christ, the Holy Spirit wants to bring everything of Christ in you. நான் கிறிஸ்துவின் மனதை போல, கிறிஸ்துவின் சிந்தையை எனக்கு இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். Because one of the main purpose of the Holy Spirit itself is to bring that in you. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கிய பிரதான வேலையை அதை உங்களிடத்தில் கொண்டு வருவதுதான். In John chapter 16, யோவான் 16, Jesus when he explains about the Holy Spirit, இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது from verse 13 and 14 and 15 he says, 13, 14, 15 அவர் சொல்லுகிறார், however, Jesus is saying about the Holy Spirit, however, when the Spirit of truth has come, he will guide you into
all truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். He will guide you into all truth, for he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Verse 14, he will glorify me. That means he's saying the Holy Spirit will glorify Jesus. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். For he will take of what is mine and declare it to you. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். And verse 15 now is saying all things that the Father has are mine. Jesus is saying. 15வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். Then he is saying, therefore I said that he will take all of mine and declare it to you. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். Amen. 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 That is the primary work of the Holy Spirit. He wants to bring everything of the Father, everything of Jesus into you, renew you, but he wants your willingness. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது. பிதாவினுடைய எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லாவற்றையும் அவர் உங்களிடத்தில் கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் உங்களுக்கு விருப்பம் வேண்டும். But when it starts renewing your mind, நீங்கள் உங்களுடைய மனதை, when he starts renewing your mind, அவர் உங்களுடைய மனதை புதிதாக்க ஆரம்பிக்கும் பொழுது, there is this process like metamorphosis, a change from one to the other will happen within you. அப்பொழுதுதான் இந்த உருமாற்றம் செயல்பாடு நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறது, மற்றொன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறது உங்களிடத்தில் நடக்கும். You cannot understand. உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. But your mind changes. ஆனால் உங்களுடைய மனது மாறுகிறது. Your thought changes. உங்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது. The way you see changes. நீங்கள் பார்க்கிற விதம் மாறுகிறது. Your desire changes. உங்களுடைய வாஞ்சை மாறுகிறது. Your plan changes. உங்களுடைய திட்டம் மாறுகிறது. Your purposes changes. உங்களுடைய திட்டம் மாறுகிறது. You are being transformed like Christ, transfigured. நீங்கள் கிறிஸ்துவை போல மனம் மாறுகிறீர்கள், மறுரூபமாகுகிறீர்கள். And everything that is attached to your life for living in this world successfully and great will fall to your line. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கும். Seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். We might have all started our journey by this saying that seek first the kingdom of God and his righteousness, and all the things will be added to you. நாம் இந்த மாதிரியான நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவதாக தேடுங்கள், அப்பொழுது மற்றவை எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று. But then suddenly this small thing again changed. அந்த சிறிய காரியம் மீண்டுமாக மாறுகிறது. Seek first all the things that has been added to you. உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட எல்லா கூட்டி கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் தேடுங்கள். No, we need to assess our life and see. Seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். And the Lord will start adding to your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சேர்ப்பார். But then there is also this danger that you will now start seeking whatever is being added to your life only. இப்பொழுது என்ன ஆபத்து என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் சேர்க்கப்பட்டதோ அதை நீங்கள் தேடுகிறவர்களாக ஆவீர்கள். But instead of seeking first the kingdom of God and his righteousness, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு பதிலாக, for seeking the kingdom of God, it's not that you need to now push aside everything and now come and sit in the church 24/7, and that is not bad at all. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுவிட்டு சபையில வந்து 24 மணி நேரமும் உட்கார்ந்துருங்கன்னு அப்படி அல்ல. Submit yourself for your minds to be renewed by the Spirit of God.
நீங்கள் தேவ ஆவியானவரால் உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். Give yourself to that. You will see that your mind will start renewing, and everything else that is to be coming into your life, added to your life, also will come because of your renewed mind, the way you see like Christ. நீங்கள் அப்படியாக ஒப்புக்கொடுக்கும் பொழுது, உங்களுடைய மனம் புதிதாகும் பொழுது, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துவை போல பார்ப்பீர்கள். Everything that Lord has planned for you in your education, job, family, everything will come in line. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ எல்லாமே அது சரியாக இருக்கும். Seek first the kingdom of God and his righteousness. ஆனால் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Let's all stand to our feet today. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். As we submit to the Lord. நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். We just submit to the Lord. Lord, I am yours. Lord, I am yours. Just submit. Just say, Lord, I just want to love you with all of my heart, all of my soul, all of my mind, all of my strength. I just want to submit myself to you, Lord. I just want to surrender myself to you, Lord. Lord, whatever, Lord, in the life situations, circumstances, incidents have changed or changed the course of my life, has changed my thinking, has changed my perception. Lord, everything, Lord, I submit to you today, Lord. Come and renew, Lord. Come and renew, Lord. Come and, Lord, have your way in our life today, Lord. Lord, it is not just to come and just go and just might be read 5 verses or might just be pray 5 prayers or like come and do 2 ministry. That is not what you have called us for, Lord. You have called us, Lord, as kingdom people. You have called us with a kingdom purpose, Lord. Lord, so that every faculties in our body, Lord, our thoughts and eyes and words and Lord, hands and legs and everything, Lord, will work for your glory in the mighty name of Jesus. So, Lord, today, Lord, we submit, Lord, each and everyone here, Lord, for your kingdom, Lord, for your kingdom work, oh Father. Lord, your word says, oh Father, that my yoke is light. We just don't want to carry the yoke of this world, Lord, which is so burdensome. We don't know how burdensome it is going to be, Lord. What it is going to break, what it is going to cause, we don't know. But we want to come, Lord, and carry your, Lord, yoke. Lord, the very yoke that you have given to us in your kingdom, Lord. Why should we worry when the King is with us? Why should we worry when the King is with us, Lord? Lord, your word says that my grace is sufficient for you. In our weaknesses, your strength is made complete, Lord. Lord, we want to boast in our weaknesses today, Lord. We may not be knowing the language. We may not be knowing things, Lord. We may not be knowing things like the wise men of this world. But you have chosen the foolish of this world, oh Father, to shame the wise, Lord. Lord, that the Spirit of the Lord, Lord, the moved upon Peter, move upon your dear children today, Lord. Lord, it is not what we know or don't know, Lord, but what you speak that happens today, Lord. Speak into each and everyone's life today, Lord. Lord, come into each and everyone's ways and actions today, Lord. Come and intervene in our life today, Lord. So that, Lord, we will not miss this, Lord. We will be forced to make a decision today. So today, Lord, we make a decision for you in the mighty name of Jesus. I want to be sold out for your kingdom, Lord. I want to be sold out for your kingdom, Lord. I want to be used for your purposes, Lord. You have brought us into this land, oh Father, a land that is like flowing with the milk and honey. Lord, we want to live like Joshua. We want to live, Lord, like Samuel. We want to live like David, glorifying your wonderful name.
Oh, we pray, oh Father, that you will, Lord, equip your dear children today, oh Father. Lord, let every opportunities and circumstances that your children struggle against, Lord. There is nothing too hard for you, Lord. There is nothing too hard for you, Lord. Lord, thank you, Lord. You said, Lord, that the Father in heaven knows everything that we need. Lord, give us faith. Help our unbelief so that we will know how much the Father cares for us, how much the Father knows about us. So today, Lord, we submit. Today, we surrender. We break barriers today, Lord. We break barriers in the mighty name of Jesus. The God of this world has blinded the eyes of the people. And today, let the light of the Lord shine upon each one of us today. Let the blindness, let the darkness, where there is deep darkness, let the light shine in the mighty name of Jesus. Lord, there is nothing where, Lord, your presence and your power cannot go. So, Lord, at this time, Lord, intervene in our life. We submit to you today, Lord. We submit to you today, Lord. Sodaralasada. Oh, hallelujah. We thank you, Lord, that you are an everlasting God. What you give to us is everlasting, Lord. We don't need to walk for temporal things. What you give for us is everlasting, Lord. So that we can, Lord, be like trees planted by the streams of river water that gives us fruit in its season. Its leaves will not wither. In the mighty name of Jesus. Look unto the mountain that is in front of you and say, be removed, be cast into the sea. The mountain that is there, that is bringing in the unbelief, the mountain that is there, that is taking you away from the Lord. Speak to that mountain today. You need to speak to the mountain. You need to speak to the mountain. Don't think faith in your heart. Also speak faith. Speak the faith today. The Lord has given the pioneer and perfecter of your faith, Jesus. He has given you the faith. But speak that faith out today. Sudara Palasa. Lord, we just want to thank you, Lord. We just want to praise you. Just want to glorify your name. And we just want to enter this new year, this new season with a new vision, Lord. Lord, a vision, Lord, a compassion, Lord, a love, oh Father, a concern, a care, a zeal, a purpose, a plan. Nothing will go empty handed. Nothing is going to return empty. Just want to thank you, Lord. We just want to praise you, Lord. Just want to glorify your name. In Jesus' name we pray. Amen.